அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சுபஸ்ரீ குரோதி வருடம் சித்திர மாதம் 18ஆம் தேதி குரு நமக்கு பயிற்சியாகி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. இந்த குரு பயிற்சி காலச்சக்கரத்தோடு இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாமே கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சூரியனை மையமாக வச்சு தான் கிரகங்கள் அப்படிங்கிறது சுற்றி வருது. அதனால் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த கிரகங்களோட பெயர்ச்சி தான். அதுவும் சுபபலன் தரக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோன்னா குரு பகவான். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய காலம் அப்படின்னா ஒரு ஆண்டு கிரகம் அப்படின்னு இந்த குரு பகவானை அழைக்கலாம். நாம் 2024ஆம் ஆண்டில் மே மாதம் 1ஆம் தேதி பகல் 12:59 மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு பேச்சு ஆகுறாரு இந்த குரு பகவான். குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விடவும் தன்னுடைய பார்வையாலேயே அற்புதமான பலன்களை எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர். அதனால 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கறாரு. குருவோட பார்வை 9ஆம் இடத்துல பதியும் பொழுது மிக மிக விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். குரு பகவான் ரிஷபத்திலிருந்து எந்தெந்த ராசியிலெல்லாம் பார்வை பதியுது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் பார்வையா குரு கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையா விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையா மகர ராசியையும் பார்க்கறாரு. அதனால இந்த பார்வைப்படக்கூடிய ராசிகள் அனைத்துமே நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். குரு அப்படிங்கிறவர் ஆசிரியர். அதனால் ஒருபோதும் எந்த ராசிக்கும் கெடுதல் அப்படிங்கிறது நடக்காது குரு பகவானால். அதே சமயம் ஆசிரியர் தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவும் தவறு செய்பவங்களை கண்டிப்பதற்காகவும் அதிகமாக நம்மளை கடிந்துக்குவாங்க, அதிகமாக நம்மளை எச்சரிப்பாங்க. அந்த மாதிரி தான் குரு பகவான் கெடுதல் செய்வது போல தோன்றினாலும் நமக்கு பிற்காலத்தில் நம்மளுடைய முன்னேற்றத்தை உயர்த்துறதுக்காக தான் இந்த குரு பகவான் நமக்கு இவ்வளவு பாடங்களையும் கற்றுக் கொடுத்துருக்கார் அப்படின்னு நமக்கு புரியும். குரு பகவான் ஆட்சி, உச்சம், நீசம் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தனுசு ராசிலையும் மீன ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறாரு. சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசியில் நீசம் அடைகிறாரு. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் அதிபதியாக இருக்கிறாரு. கன்னி, விருச்சிகம், மகரம் 3 ராசிகளையும் குரு பகவான் நேரடியாக பார்க்கறதால அந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும், தொல்லைகள் அகலும், கெட்டது விடும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் விரும்பியபடி உங்களுடைய காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இடையில வக்கரம் அடைகிறாரு. வக்கர காலத்துலலாம் ஒரு சிலருக்கு சாதகமும் இருக்கும், பாதகமும் இருக்கும். இதற்கிடையில நமக்கு ராகு கேது பேச்சு நிகழ இருக்குது. இவற்றை எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு தான் இந்த குரு பகவானோட பேச்சியால் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். காரியத்திலேயும் விவேகத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தான் மீனராசிக்காரர்கள். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதுவரைக்கும் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் சித்திர மாதம் 18ஆம் தேதி முதல் சகோதரஸ்தானமான 3ஆம் வீட்டுக்கு போகிறாரு. சகோதரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான கலத்திரஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான பாக்கியஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையா மகர ராசியான லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் நல்ல துணையை தேடி கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போகுது. குரு பகவானோட 5ஆம் பார்வையா கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதால தம்பதிகளுக்குள்ள புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். தவறி போன வாய்ப்புகள் எல்லாமே இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. உங்களுக்கு நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதலை பெறுவீங்க. அயல்நாட்டு வேலை வாய்ப்புகளில் இருந்துட்டு வந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலகி வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அழைப்புகள் வரலாம், இல்லை அங்கேயே தங்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. குரு பகவான் 7ஆம் இடத்து பார்வையா பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதால புனித தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க. பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மருத்துவம் தொடர்பான துறைகளில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. வழக்கு சார்ந்த சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கத்துக்குவீங்க. இனிமேல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான கேந்திராதி தோஷம் பெற்ற கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும். 3ஆம் இடத்துக்கு அவர் வருவதால் சகோதரஸ்தானம், சகாயஸ்தானம் பலப்படுது. அதனால் விலகி சென்ற சொந்தங்கள்லாம் விலகி
விலகிச் சென்ற சொந்தங்கள்லாம் விரும்பி வந்து சேருவாங்க. வழக்குகள் எல்லாம் வாய்தாக்கள் அப்படிங்கிறது ஓயும். இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு சில குறுக்கீடு அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். எடுக்கும் முயற்சிகள்ல இடையூறுகள் அப்படிங்கிறது வந்தாலும் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. எதிர்மறை சிந்தனைகளை அதிகரிக்கும் உங்களுக்கு. அவற்றை விடுத்துட்டு நேர்மறை சிந்தனைகளை நீங்க அதிகம் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகம் நடக்கும். பிள்ளைகளெல்லாம் உங்களுடைய கண்காணிப்புல வச்சுக்குங்க. பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்புலேயே வச்சுக்கிறது நல்லது. மருத்துவ செலவுகளால ஒரு சில மனக்கலக்கம் அப்படிங்கிறது வரலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசித்து சொல்லுறது நல்லது. குரு 9ஆம் பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கறதால மனதளவுல இருந்துட்டு வந்த கவலை அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். கௌரவ பொறுப்புகள் வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். குரு பகவானோட பார்வை பலன் அப்படின்னு பார்த்தோம்னா குரு சகோதரஸ்தானத்துல இருக்கிறதால பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைப்பீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரித்து நடந்து கொள்றது நல்லது. எல்லா விஷயத்திலையும் திட்டமிட்டு செயல்படுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். எதிர்பாராத சில உதவிகளால கடன் சார்ந்த நெருக்கடிகளை இந்த வருடத்துல குறைய போகுது. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மறைமுக தடைகள் அப்படிங்கிறது இந்த வருடத்துல இருக்காது. உங்களுக்கு ஓரளவு சற்று குறைய தொடங்கும். குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு 7, 9, 11 இடங்கள்ல பதியுது. குரு பகவானோட 7ஆம் இடத்து பார்வையால இல்லற நல்லறமா அமையும். உங்களுக்கு திருமண வயதை எட்டியவர்களுக்கெல்லாம் திருமண வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைச்சி உதிரி வருமானம் வந்து சேரப்போது. உங்களுக்கு நல்லவர்களோட தொடர்பால தொழில் வளர்ச்சியில திருப்தியா இருப்பீங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. பணிபுரிய இடத்துல கேட்ட சலுகைகள்லாம் கிடைக்கும். குருவின் 9ஆம் இடத்து பார்வையால நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் அப்படிங்கிறது உண்டு. தந்தை வழியால உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்க போகுது. முன்னோர்கள் கட்டி வச்ச கோவில்களை எல்லாத்தையும் புதுப்பித்து குடமுழுக்கு விழா செய்து வைக்கிறது கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. பழைய வாகனம் அடிக்கடி பழுதாகிட்டே இருக்கு, செலவு கூடுது. அதனால புதிய வாகனம் வாங்கலாமா, லோன் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கலாம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் பற்றி அவ்வப்போது சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். 11ஆம் இடத்து குரு பகவானோட பார்வையால பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது சற்று குறையும். உங்களுக்கு தொழில் வளர்ச்சியில ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலாம் ஏற்ற இறக்க நிலை தான் உண்டு. உங்களுக்கு இல்லத்துக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்குவதால செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். கடந்த சில மாதங்களா முடிவடையாத காரியங்கள்லாம் இப்பொழுது உங்களுக்கு முடிவடையும். பூமி வாங்கக்கூடிய யோகம், புதிதா தொழில் தொடங்கும் யோகம்லாம் இருக்குது. குரு பகவானோட வக்ரகாலம் அப்படின்னு பார்த்தோம்னா 15/10/2024 முதல் 10/2/2025 வரைக்கும் இருக்குது. உங்க ராசிநாதன் வக்கரம் பெறுவது உங்களுக்கு நல்லதில்லை. ஆரோக்கியத்துல தொல்லைகள் அப்படிங்கிறது வரும். மருத்துவ செலவுகளும் வரலாம். உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு மாற்று இனத்தவர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆடை ஆபரணங்களோட சேர்க்கையெல்லாம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து நீங்க விடுபடுவீங்க. அசையும் அசையா சொத்துக்கள் வகையிலெல்லாம் நீங்க முதலீடு செய்துக்கிறது நல்லது. குரு பகவானோட வக்ர காலத்துல பெண்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. 7.5 சனியின் ஆதிக்கமும் இருக்கிறதால விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். அதை தடுக்கவே முடியாது. வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம்லாம் நீங்க விரும்பிய விதத்துல இருக்கும் அப்படின்னாலும் ஒரு சில குறுக்கீடுகளும் இடையில வரதான் செய்யும். கணவன் மனைவிகளெல்லாம் விட்டு கொடுத்து போவதால தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். குருவோட வக்கர இயக்கத்துல இருக்கிறதாலேயே எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். பிள்ளைகள் எல்லாம் நெறிப்படுத்தி பார்த்துக்கிறது நல்லது. ஆடம்பர பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி மகிழும் ஆண்டு மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே. புதிய நண்பர்களோட அறிமுகம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. தம்பதிகளுக்கு இடையெல்லாம் மனதில் நினைத்த பணிகளை சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் உங்களுடைய கட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது. புதிய வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. தந்தை வழியில இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகளும் படிப்படியா குறைய தொடங்கும். உங்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் போட்டித் தேர்வுகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான். ஆராய்ச்சி கல்வியில நீங்க எதிர்பார்த்த முடிவு அப்படிங்கிறதே கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளி மாநிலம் சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் பணிபுரி இடத்துல சில சிக்கலான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சந்திப்பீங்க. உயர் அதிகாரிகளிடத்துலலாம் விட்டு கொடுத்து போகணும். எதிர்பாராத இடமாற்றங்களுக்கு கிடைக்கிறதால விரயமும் தாமதமும் ஏற்படலாம். வேலை மாற்றம் தொடர்பான செயல்கள் எல்லாம் நீங்க சிந்தித்து முடிவெடுக்கிறது தான் நல்லது. மீனராசிக்காரர்கள் வியாபார நிமித்தமா அலைச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கூட்டாளிகள் இடத்துலையும் சரி, கணக்கு வழக்குகள் சார்ந்த விஷயத்திலையும் சரி பேசி தீர்க்கணும். எல்லா விஷயத்திலையும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தால போட்டிகள்லாம் இருக்காது. உங்களுக்கு மறைமுக தடைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கலாம்.
கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் அனுகூலமான சூழல் அப்படிங்கிறது உண்டு. உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளால புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மூத்த கலைஞர்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு திறமைக்குண்டான பாராட்டுதலும் மதிப்பும் இந்த வருடத்துல கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கட்சி தொடர்பான பயணங்கள் அப்படிங்கிறது சென்று வருவீங்க. உயர்மட்ட அதிகாரிகளோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுவீங்க. அதனால அவர்களுக்கு மேல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வரவுகள்ல இருந்து வந்த தாமதங்கள் எல்லாமே விலகும். இந்த குரு பயிற்சியால தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கணும். தேவையற்ற பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்குங்க. அதிக முதலீடு செய்யும் பொழுது ஆலோசனை பெற்று அதன்படி செய்துக்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய முயற்சிகள்ல இருந்துட்டு வந்த தடைகளும் நீங்கி தெளிவு அப்படிங்கிறது பிறக்கும். மனக்குழப்பம் நீங்கி மனதில் அமைதி அப்படிங்கிறது உண்டாகும். இல்லத்து பூஜை அறையில தினமும் குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. பிரதோஷ நாட்கள்ல நந்தி பதிகம் பாடி நந்தி பெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனை அனைத்துமே ஜெயமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி 3ல் வராரு. அதனால உங்களுடைய முயற்சி மட்டும் என்னைக்கும் நீங்க கைவிடக்கூடாது. எந்த காரியமாக இருந்தாலும் முயற்சி அப்படிங்கிறத செய்துக்கிட்டே இருக்கணும். எந்த அளவு கடின உழைப்பும் முயற்சியும் செய்கிறீர்களோ அந்த அளவு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு